ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சுதீஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த சங்குப்பூ வச்சு ஒரு டீ போட போகிறோம். ஸோ நார்மலாக சங்குப்பூ மட்டும் வச்சு டீ போடுவாங்க. ஸோ நம்ம சில இன்க்ரீடியன்ஸும் இன்றைக்கி சேர்க்க போகிறோம். இது செம்பருத்தி இலை, கொஞ்சமாக லெமனு, அப்புறம் ஸ்வீட்டுக்கு நீங்கள் சுகர் சேர்த்துக்கலாம், இல்லை ஹனி சேர்த்துக்கலாம், இல்லை நாட்டு சர்க்கரை எது வேணால் சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இது எப்படி பண்ணலான்னு சொல்லிடலாம். ஸோ இது ஒவ்வொரு வேரியேஷன்ஸும் நான் காட்ட போகிறேன். ஸோ நார்மலாக இந்த பட்டர்ஃப்ளை பீ ஃப்ளார் வச்சு நம்ம டீ பண்ணுறது, அப்புறமா அதை லெமன் ஜூஸ் போட்டோன்னா நமக்கு என்ன வேரியேஷன்ஸ் கிடைக்கும், அப்புறமா இந்த செம்பருத்தி இலையை போடும்போது என்ன வேரியேஷன்ஸ் கிடைக்கும், எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களுக்கே ஒரு கலர்ஃபுல்லான ஈவெண்ட்டை பார்த்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம தண்ணியை கொதிக்க வச்சிடலாம். ஸோ நம்ம முன்னாடியே நிறைய பட்டர்ஃப்ளை பீ ஃப்ளார் வச்சு நம்ம ரெசிபிஸ் பார்த்துருக்கோம். நம்ம கேசரி கூட பார்த்துருந்தோம். ஸோ அதனுடைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தேன். உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ நிறைய நல்ல மெமரி ப்ளஸ் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஈவன் தினமுமே கொடுக்கலாம் இந்த டீயை. அப்புறமா நல்ல ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணும். ஸோ ஒரு ஸ்ட்ரெஸ் இந்த ஐடி பீப்புளோ இல்லை நார்மலாக இப்போ லாக்டவுனில் எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் க்ரியேட் ஆகுது. ஸோ அவங்களுக்கு எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி டீ போட்டு கொடுக்கலாம். இந்த செம்பருத்தி இலையை போடுறதுனால கண்டிப்பாக நல்ல எஃபெக்ட்டு. ஒன்று முடிக்கு நல்லது, இன்னொன்று ஸ்கின்னுக்கும் நல்லது. ஸோ தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஸோ ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக இனிமேல் நம்ம போட ஆரம்பிக்கலாம். நான் இப்போ பட்டர்ஃப்ளை பீ ஃப்ளார் மட்டும் நான் போட்டுடுறேன். இந்த சங்குப்பூவை போட்டுடுறேன். ஸோ சங்குப்பூ எல்லார் வீட்லேயுமே இருக்கும். நார்மலாக அழகுக்காக வளர்ப்போம். ஆனால் அதில் எவ்வளோ மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு தெரியாமல் நம்ம அதை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நார்மலாக இந்த மாதிரி டீயோ இல்லை வேறு எதுலேயோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த எசன்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் நார்மலாக செய்கிற எந்த ரெசிபிலையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் அவ்வளோ ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. பட் ஹெல்த் வைஸ் நார்மலாக இருக்கிறத விட ரொம்ப நல்லது. பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு பார்த்தீங்களா. ஸோ அதை போட்ட உடனே சிம்மில் வச்சுடுங்க, ரொம்ப கொதிக்க வேணாம். இப்போ போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும் போதே அந்த ப்ளூ கலர் அதில் இருக்கிற டை எல்லாமே இதில் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. நல்லா எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு கிளாஸில் ஊற்றிடலாம். 2 கிளாஸில் ஊற்ற போகிறோம். ஸோ நார்மலாக இந்த பட்டர்ஃப்ளை பீ டீ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லெமன் ஜூஸ் போட்ட உடனே அதோடைய கலர் சேஞ்சஸ் பார்க்கலாம். அப்புறமா செம்பருத்தி இலை போட்டு நம்ம கொதிக்க விடலாம். அப்போ என்ன கலர் சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் கொஞ்சம் எசன்ஸை நம்ம கிளாஸில் ஊற்றிட்டேன். இப்போ இதோட நான் இந்த செம்பருத்தி இலையை அப்படியே சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட போகிறேன். இது கொதிச்சிக்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அந்த லெமனை பிழிஞ்சு அதனுடைய கலர் சேஞ்சஸ் பார்த்துடலாம். இது ரெண்டுலேயுமே நான் சங்குப்பூ டீ ஊற்றிருக்கேன். இப்போ இதில் நான் லெமன் பிழிய போகிறேன். ஸோ கலரை பாருங்கள், இவ்வளோ அழகான ஒரு கலராக வரப்போகுது அப்படின்னு. பாருங்கள், இதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுதுல. இதனுடைய pH சேஞ்ச் ஆகுது. அதுனா இந்த வேரியேஷனுக்கு காரணமே. ஸோ ரெண்டுமே பயங்கர பியூட்டிஃபுல்லான கலரு. நம்ம இந்த செம்பருத்தி இலை டீ ஊற்றி இதில் லெமன் ஊற்றி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ பாருங்கள், இது நார்மலாக சங்குப்பூ மட்டும் கொதிக்க வச்ச டீ. இதில் நம்ம லெமன் ஊற்றிருக்கோம். இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா இது மோராரில் சிமிலராக தான் இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் டார்க் கலராக இருக்கும். இது நான் செம்பருத்தி இலை போட்டிருக்கேன். ஸோ செம்பருத்தி இலை உங்களுக்கே தெரியும், ரொம்ப நல்லது. ஹேருக்கும் சரி, ஸ்கின்னுக்கும் சரி, ஸோ இன்டர்னல் ஆர்கனுக்கும் சரி. அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஏதோ ஒரு வேரியேஷன்ஸில் குடிங்க. நார்மலாக இந்த மாதிரி குடிக்கலாம், இல்லை இந்த மாதிரியும் குடிக்கலாம், இல்லை செம்பருத்தி இலை போட்டு கொஞ்சமாக ஹனி விட்டும் குடிக்கலாம், கொஞ்சமாக லெமனும் ஹனி விட்டும் குடிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய ஸ்பெஷல் இன்னைக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே அந்த கலர் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, குடிக்கணும்னு தோணும் கண்டிப்பாக. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye from Sudhi's Kitchen.